டைம் லைசன்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா ப்ரோ? லைசன்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டேங்க. இத்தனை நாள் நான் ஏன் அப்ளை பண்ணாம இருந்தேன்? ஸ்பைன் ஃபிராக்சர்
ஓகே ப்ரோ. தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருமா ப்ரோ உங்களுக்கு லைசன்ஸு? தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருவாங்களா? தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்ப நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். தமிழ்நாடு கவர்மெண்ட் டிடிஎஃப் வாசனுக்காண்டி இந்த லைசன்ஸ் எப்படியாச்சும் கொடுக்கணும். இதை வந்து பரிசீலிக்கணும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். டிடிஎஃப் வாசன் வந்து எந்த ஒரு தப்புமே பண்ணலை, தேவையில்லாமல் ஒரு லைசன்ஸ் கேன்சல் பண்ணியிருக்காங்க. சீக்கிரமாக இப்போ ஏற்கனவே ஒரு 2 வருஷம் லைசன்ஸ் கேன்சல் பண்ணியிருக்காங்க. இது பரிசீலனை பண்ணி இதே போதுமான தண்டனை நான் எதிர்பார்க்குறேன். இந்த தண்டனையை வந்து முடிச்சுக்கிட்டு ஆயுள் தண்டனை இது மாதிரி எவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிடிஎஃப் லைசன்ஸ்க்கு வந்து ஒரு லைசன்ஸ் வந்து திருப்பி பரிசீலனை பண்ணி லைசன்ஸ் கொடுத்து டிடிஎஃப் லைசன்ஸ் திரும்பி வந்து தமிழ்நாடு ரைடு, இந்தியா ரைடு ஃபுல்லாக போகணும். செரி பிளாக்ஸ் மாதிரி வேர்ல்டு ரைடு எல்லாமே போகணும். இன்னும் டிடிஎஃப் வாசன் இன்னும் வளர விடணும். தமிழக அரசு டிடிஎஃப் வாசனை வந்து இது மாதிரி இன்னும் வளர விட்டு இன்னும் பெரிய ஆளாக்கணும் டிடிஎஃப் வாசனை. தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் டிடிஎஃப் வாசனுக்கு நல்லா ஒத்துழைப்பு கொடுக்கணும். காவல்துறைக்கு டிடிஎஃப் வாசன் மேலே ஏதாச்சும் கோவம் இருந்தாலும் அதை விட்டுட்டு காவல்துறை எல்லாரும் டிடிஎஃப் வாசனுக்கு சப்போர்ட் பண்ணணும். டிடிஎஃப் வாசனை எல்லா வீடியோலையும் ஹெல்மெட் போட சொல்லி நல்லா எஃபோர்ட் போட்டு தான் பண்ணிக்கிட்டாங்க. டிடிஎஃப் வாசன் பண்ணுறதுனால டிடிஎஃப் வாசன் வந்து கெட்டு போகிறேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. தேவையில்லாமல் ஃபேக்கான ஒரு நியூஸ்லாம் செக் பண்ணுறாங்க. டிடிஎஃப் வாசன் வந்து நல்ல ஒரு பேக்ரவுண்ட் இதுலேருந்து வந்திருக்காரு. அவர் 10 கோபுரவே வாங்குற ஒரு ஆட்டுக்குட்டி வச்சு தான் வாங்குறாங்க. அதெல்லாம் வாங்கல. ஒரு ஆட்டுக்குட்டி 10 ஆட்டுக்குட்டியை வாங்கி அந்த ஆட்டுக்குட்டியை மேய்ச்சி அதை விற்று தான் சின்னோண்டு ஒரு கோபுரம் வந்து 10,000 50,000 கோபுரம் இல்லை, சின்ன ஒரு 10,000 கோபுரம் ஆரம்பிச்சு அம்மாட்ட ஒரு 1,500 வாங்கி ஊட்டி கொடைக்கானல் சின்ன ரைடாக போய் அதுக்கப்புறமாட்டி 1 லட்ச ரூபா பணத்தை சேர்த்து அதுக்கப்புறமாட்டி ஒரு பிக்கஸ்ட் லாங்கஸ்ட் ரைடு போய் அதுக்கப்புறம் தான் இவ்வளோ பெரிய மக்கள் வந்து டிடிஎஃப் மக்கள் வந்து இவ்வளோ பெரிய ஒன்று உருவாக்கியிருக்காங்க. டிடிஎஃபோட ஒரு ஹார்ட் ஒர்க்கும் அதோட டிடிஎஃபோட இவ்வளோ பெரிய வளர்ந்துருக்காருன்னு என்ன காரணம்னா மக்களுக்கு வந்து நல்ல உதவி பண்றாரு. இந்த நிறைய பேர் வந்து பிரேவுக்காண்டி பண்றேன்னு சொல்றாங்க. ஆனா அவரோட மனசே உதவி பண்றதுனால வந்திருக்கிறதுனால இவ்வளோ பெரிய மக்கள் வந்திருக்காங்க. இல்லாட்டி இவ்வளோ டிடிஎஃப் இவ்வளோ க்ரௌட் இருக்காங்க, நிறைய யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. இவ்வளோ கூட்டம் வராதுக்கு ஒரே காரணம் டிடிஎஃபோட வந்து இந்த உதவுற பண்பு தான் காரணம். டிடிஎஃப் வந்து இந்த யூடியூப் சேனல் மூலமாக 1 கோடி ரூபா சம்பாதிச்சிருக்கேன்னு ஒரு யூடியூப்ல சொல்லியிருந்தாரு. அந்த 1 கோடி ரூபாயில் 30 லட்சமோ 40 லட்சமோ மக்களுக்கே டொனேஷன் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் சேனல் எல்லாமே அரண்டுட்டாங்க. இவர் நினைச்சிருந்தா SBI இந்த இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தா அவர் லைஃபுக்கு செட்டில் ஆகிருக்கலாம். மாதம் 10 லட்சம் வராமல் பண்ணியிருக்கலாம். புதுக்கோட்டை வடநாடு வில்லேஜ்லேருந்து வரேன். டிடிஎஃப் வந்து கொண்டாந்து தெரியும் எனக்கு. அவர் வீடியோலாம் பார்ப்பேன். நைட்டு பொழுதுபோகாட்டி அண்ணன் வீடியோலாம் பார்ப்பேன். லடாக்ல போய் கொடுப்பாரு, தங்கம் வைக்கப்பாரு, ஆடும்போது மாடும்போது அப்படின்னு சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட் காமெடியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக அண்ணன் இவர் பேசுகிற கேட்டால் தூக்கமே வருது. இவர் வீடியோ போட்டுட்டு நான் மாடு தூக்க ஆரம்பிச்சிருவேன். அப்படி அவர் வாய்ஸ் வந்து அப்படியே இருக்கும், அப்படியே தூக்குற மாதிரி செம்மையாக இருந்துச்சு அவர் வீடியோலாம் பார்க்க. அதுக்கப்புறமாட்டி அவர் சின்ன ஹெல்ப் பண்ணும்போது காசு கொடுப்பாரு, மக்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவாரு. வீடியோ போகிற வழியிலேயே இந்த நம்ம 500 ரூபா வச்சுக்க அப்படின்பாரு. அதுக்கப்புறம் போயிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு குதிரை சவாரி யானை சவாரி பண்ணால் ஒரு கம்பெனிக்கு 500 ரூபா கொடுத்தீங்க, இந்த கம்பெனி வச்சுக்க. அந்த சின்ன விஷயம் தானே உங்களை எவ்வளோ பெரிய எவ்வளோ கூட்டிகிட்டு வந்திருக்கு. நீங்கள் அந்த இடத்துல ஏன் காசை கொடுக்காம நினச்சிங்க? ஏன்னா உங்களை பெரிய ஆயிரம் எல்லாருமே லடாக் ரைட் பண்ணுறாங்க, எல்லாரும் இந்தியாவில் உதவி பண்ணுறாங்க. வராது ஒரே காரணம் நீங்கள் சின்ன எஃபோர்ட் போட்டு அதை வந்து மக்களுக்கு போய் சேருது. நீங்கள் சின்ன ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுத்தாங்க, சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வீடியோவே ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் வந்து உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் போய் சாப்பாடு வாங்கி கொடுக்கிறது, டீ வாங்கி கொடுக்கிறது. அதுக்கப்புறம் தான் இந்த ட்ரெயினை உருவாச்சு, யூடியூப் ட்ரெயின்லேயே ஆச்சு. நீங்கள் அதுக்கு மேலே டெக்னிக்கல் பண்ணிட்டீங்க. அதனால தான் இவ்வளோ எவ்வளோ பெரிய மக்கள் இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் கம்மியான மக்கள் தான். அதனால கம்மியான வந்ததே போதும் நமக்கு. ஒரு வாரத்துக்கு
இதே மாதிரி நீங்க அடுத்த இதுக்கப்புறம் மீட்டிங் வைக்கும்போது நல்லா பண்ணுங்க, நல்ல பெரிய மாதம் அப்படிங்க, நல்ல மத்தியானம் சாப்பாடு கூட டோக்கன் கூட வாங்கிடுங்க, டோக்கன் கூட வாங்கிக்கிட்டு சாப்பாடு 250 300 டோக்கன் கூட வாங்கிட்டு நல்லா நல்லா பெருசா பண்ணுங்க. நம்ம பசங்க நல்ல வசதியாக இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொடுத்து வந்தா கூட நீங்க நல்லா செக்யூரிட்டி நல்லா பண்ணி பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா பேசுறேன், நல்லா வாங்க. நான் ஒன்று கேட்டுக்கிறேன், அண்ணனுக்கு வந்து சீக்கிரமா வந்து லைசன்ஸ் கொடுங்க. தமிழக அரசு முக ஸ்டாலின் கேட்கிறேன். அதுக்கப்புறமாடி யார் வந்தாலும் பரவாயில்ல, அண்ணனுக்கு சீக்கிரமா லைசன்ஸ் கொடுங்க. கொடுத்துட்டு அண்ணனுக்கு கொடுத்த ரத்தான லைசன்ஸே போதும். அண்ணன் திருந்திருப்பாரு, உங்களை நீங்க நினைக்கிற மாதிரி அண்ணன் தெரிஞ்சுட்டாரு. லைசன்ஸ் கொடுக்குற அத்தாரிட்டியும் கேட்டுக்கிறேன், அண்ணனுக்கு சீக்கிரமா லைசன்ஸ் கொடுங்க. அண்ணன் சேஃப்டியாக போவாரு, அண்ணன் மீட்டிங்லாம் பண்ண மாட்டேன், நல்லா நீட்டாக மெதுவாக அவர் போவார், மெதுவாக இவங்களை மட்டும் தான் போவார், அது மேலே போக மாட்டாரு. நிறைய வீடியோ பார்க்க காரணம் 500 250 போய் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி மட்டும் தான் கேட்டால் அண்ணனை பார்த்து கட்டி போகிறாங்கிறாங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பசங்க யாரும் வைக்கலாம் போக மாட்டாங்க. போதும், இதுக்கு மேலே பேசிட்டே இருக்கேன் நான் நிறையா போதும். நன்றி ஹரிஹரசுதன் அவர்களுக்கு. ஓகே, நீங்க விக்கிபீடியாவில் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா A to Z டீட்டெயில்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ இன்னைக்கு அப்படி யாருமே பார்க்கணும்னு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது எல்லா டீட்டெயிலுமே ஆர்வத்தில் அவரே எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிட்டாரு. தேங்க்யூ ஸோ மச் ஹரிஹரசுதன் ஒன்ஸ் அகைன். அண்ட் அடுத்ததான் இங்கே யாருக்கு என்ன கொஸ்டின் ஒரு 3 நபர்கள் ஃபைனலாக யார் யார் கொஸ்டின் கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க தாராளமாக கேட்கலாம். யார் கை கொடுங்க. யா ப்ளீஸ். அப்படியே கொஞ்சம் முன்னாடி இங்கே வந்துட்டீங்கன்னா அப்படியே நீங்கள் கேட்குற கேள்விக்கு அவர் பதில் சொல்லுங்க. வாங்க வாங்க வாங்க. ஃபோன் என்ன செல்ஃபி எடுக்க நீங்கள் வீடியோ எடுங்க ப்ரோ, அப்படியே ஃபோட்டோ பாஸ் பண்ணி ஃபோட்டோ கையால் நம்மளுடைய டைரக்டர் சாருக்கு ஒரு சின்ன மாடர்னைசேஷன் இந்த வீடியோ கொடுக்கறதுக்கு ப்ளீஸ். ஸோ இதுக்கான டிகே வாசன் அவர்கள் ஜாயின் பண்ண சொல்லி கேட்டுக்கிறோம். என்னுடைய ஐஸ்வர்யம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் டைரக்டர் ராமநாத சேதுபதி சார் அவர்கள் கையால் நம்மளுடைய டைரக்டர் கருணாகரன் சார் அவர்களுக்கு தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகே ப்ரோ, ஒரே நிமிஷம். ஃபைனலாக ஒரு பர்சன் இருக்காங்க. டிகே வாசன் ப்ரோ, ஒரே ஒரு பர்சன் வகையில் ஒரு கேள்வி கேட்கணும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அண்ணனுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். ஐயோ எவ்வளோ அனுபவத்தை, இவ்வளோ மீடியா இருக்குது, நம்ம எல்லாருக்குமே அது ஒரு ப்ரொஃபே இருக்கும். ஆனால் அவங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு, நமக்காக பேசுகிறாரு. அந்த ஒரு அன்பு சம்பாதிச்சது தான் என் வாழ்க்கையிலே எனக்கு பெருசாக சம்பாதிச்சது நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க, என்ன சொல்லி லைசன்ஸ் கப்பிள்ஸ் ஆஃபீஸில் பார்க்கலாம். இப்படிதான் சொல்லிட்டு பர்த்டே வீடியோ போட்டு நம்ம பசங்க எல்லாருமே என்ன பசங்க ஆஃபீஸ் அப்புறமா இடியாப்பம் டிகே வாசன் அவர்கள்ட்ட ஓகே மதுரையில் வந்து எல்லாம் பாசம் மலர்ந்த பாசம். வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஆதரவுக்கு நன்றி. முதல் முறை நான் டைரக்ட் பண்ணுறேன் ஐபிஎல் இந்திய தமிழ் சட்டம். இது உங்களை நம்பி தான் நாங்கள் பணியாற்றிருக்கோம். நீங்கள் தான் பேர் ஆதரவு கொடுக்கணும். கண்டிப்பாக வருவீங்களா? வருவீங்களா? கண்டிப்பாக படத்தை வருவீங்களா? எல்லாரும் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50 பேராக கூட்டம் கேட்டுட்டு இது கொஞ்சம் லேட்டாக ஸ்டோரி பண்ண அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இதெல்லாம் நிறைய பேர் வந்திருப்பாங்க. அவங்க நிறைய ஒர்க்கை ரிலீஸ் பண்ணாங்க, நிறைய வேலை இருக்குது. அதனால் கொஞ்சம் வேலை நிமிடத்துக்காக லேட்டாக போட்டதுனால ஸ்டோரி கொஞ்சம் சரியாக ரீச் ஆக முடியல. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் சொல்லுங்கள். இது சின்ன முதல் குடும்பம் பெரிய வரையும் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். அதில் ஒரு அவேர்னஸ் உள்ள அதை பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வீட்டில் கூட எப்படி கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்.
அதனால் இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு நமக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். சட்டம் ரொம்ப முக்கியம், சட்டம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதனால் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சட்டத்தை ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நிலவைங்க. அதனால் இந்த படத்தை எல்லோரும் பாருங்கள். உங்கள் தலைவர் ரசிகர் டிடிஎஃப் வாசன் பிரமாதம் நடிச்சிருக்காரு. இது உங்களுக்கு முதல் படமே தெரியாது, அவருக்கு அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு. ஆனால் எல்லா பேட்டிலையும் நான் சரியாக நடிக்கிறேன், எனக்கு நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. அது அவர் பெருந்தன்மை காட்டுது. பட் ஆனால் ரொம்ப நல்லா அழகாக நடிச்சிருக்காரு. வந்து ஒரு 10 படம் பண்ண மாதிரி இருக்கும், நடிச்சிருக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதனால் அவர் பெருந்தன்மையோட சரியாக நடிக்கிறேன்னு இருக்காரு. மேபி அவர் கூட எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியல. அந்த நடிக்கணும்னு நடிச்சிருந்தா போது நடிக்கும் போது டேக் சொல்லும்போது நடிக்கணும். ஸ்க்ரீனில் பார்த்து நான் சரியாக நடிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. அது சரியா? வேற என்ன சொல்லுங்க சார்? நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ மெயினாக இந்த படத்துக்கு டிடிஎஃப் வாசன் தான் கரெக்டாக இருந்தாலும் நீங்கள் எதனால் சூஸ் பண்ணுவீங்க? டிடிஎஃப் வாசன் முதல்ல பார்க்கும்போது ஓகே, நிறைய ஹீரோயின்கள் நான் ட்ரை பண்ணேன். எல்லாரும் கொஞ்சம் லேட் ஆச்சு, அதனால் மற்ற ஹீரோயின்கள் போகல. அது டிடிஎஃப் வாசன் நடிக்க வேண்டிய படமாக இருக்கிறதுனால மேபி அந்த டேட் கிடைக்காம போயிட்டான்னு தெரியல. டிடிஎஃப் வாசன் பார்க்கும்போது அந்த எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருந்தது. ஏன்னா எனக்கு பிடிக்குன்னா நான் மக்களோட பார்வையில் நான் பார்த்தேன். நான் தனிப்பட்ட முறையில் அவங்க என்னுடைய ஃப்ரெண்டு கிடையாது, எனக்கு ரிலேஷன் கிடையாது, இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கிடையாது. பட் இந்த ஃபேஸ் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினச்சி செலக்ட் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் நான் வந்து யூடியூப்பில் பார்த்தேன், இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம வாசல் வந்து எல்லாருக்கும் விரும்புகிறாங்க போது அப்படின்னு அதுக்கப்புறம் தெரியுது. அதுக்கப்புறம் சரி நம்ம செலக்ட் பண்ணது ஒரு செலெக்ஷன் தான் அப்படின்னு நினச்சிட்டேன். பட் ஆனால் ஈஸியாக ஃபியூச்சரில் ஒரு பெரிய ஹீரோ வரதுக்கு எல்லாரும் வாய்ப்பு இருக்குது, அது உங்களோட ஆதரவோட. அதனால் நீங்கள் தான் அடுத்த படத்தை அவங்களுக்கு தூக்கி விடணும், இந்த படத்தை பேராக பண்ணணும். ஓகே சார். ஸோ இன்னும் ஒரு ஃபைனல் கொஸ்டின். ஸோ இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருடங்கள் வந்து டிடிஎஃப் வாசன் அப்படின்னா ஒரு லேபிள் ஒட்டி இருந்தாங்க இல்லையா? ஸோ எல்லா மக்கள்லேருந்து யங்ஸ்டர்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிடிஎஃப் வாசன் அப்படின்னா ஒரு ரைடர் அந்த மாதிரி ஒரு ஜேர்னல் வந்து நம்ம பார்த்துருக்கோம் அவர். ஸோ இந்த மூவியில் அவர் எந்த மாதிரியான வேறு முகத்தை நம்ம பார்க்கலாம் அதையும் கொஞ்சம் ஷேர் பண்ணலாம். மொத்தம் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு நீ பேஸாக நடிக்கும் போது ஏதோ ஒரு சின்ன ரோல் கொடுப்பாங்க, இல்லை ஒரு லவ் பிக்சராக கொடுப்பாங்க, இல்லை ஆர்ஆர் மூவியில் ஏதாவது கொடுப்பாங்க. ஆனால் நான் வந்து இந்த படத்தில் தைரியமாக ஃபஸ்ட் டைமாக, அதாவது எவ்வளோ பேர் ஆர்டிஸ்ட் இருக்காரு, சிங்கமொழி, அபிராமி, ஜான் விஜய், நிறைய ஜான் விஜய் அண்ட் திலீபன் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. ஆனால் இவ்வளோ பேர் கூட அவரு நான் ஹீரோவாக நடி வச்சுருக்கேன் அப்படின்னா அவர் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ட்டில் நான் நடி வச்சுருக்கேன். ஆனால் அந்த கான்ஃபிடென்ட்டை அவர் கரெக்டாக நிறைவேற்றிருக்காரு. அது ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் வரும். அதாவது மற்ற படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரோல் பண்ணுவாங்க, ஒரு லவ் அப்படி போயிடுவாங்க. இதில் லவ் இருக்கும், ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டு, ஆக்ஷனு எல்லாமே. அதாவது வாசன்கிட்ட பொதுவாக எப்படி எதிர்பார்க்கணும் அத்தனையும் இந்த படத்தில் இருக்கும். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச். இப்போ விஷயத்தை கூட ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய டீம்
தம்பி தான். அவர்கிட்ட நான் நிறையா விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ பேஷன்ஸ் அப்படின்றத வந்து எனக்கு நிறையா சொல்லி கொடுத்துருக்காரு. எனக்கும் அவருக்குள்ள ஒரே ஒரு விஷயம் ரேப் இருக்குது. என்ன விஷயம் ரேப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோதான் கீழே விழுந்தாலும் எத்தனை பேர் அடித்தாலும் அந்த அடியே வாங்கிட்டு அடுத்த பாசிட்டிவாக என்னை அடுத்த இடத்துக்கு மேலே போகணுன்றதுக்கு அதிகபட்சமாக எனக்கு ஊக்குவிச்சார். ஸோ எவ்வளோ அடி வாங்கினாலும் பரவாயில்ல, எவ்வளோ தூரம் நம்ம போக முடியுமோ அவ்வளோ தூரம் போகணும்னா அப்படின்ற விஷயத்தில் எனக்கு கடந்த ஒரு 2 வருட அனுபவங்களை நிறையா சொல்லி கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு வாசனை வந்து நான் கோயம்புத்தூரில் தான் மீட் பண்ணேன். ஸோ வாசனை மீட் பண்ண டியூரேஷன் பார்த்தீங்கன்னா அவருக்கு நல்லா வளர்ந்த காலம் கூட. ஸோ அந்த நேரங்களில் வாசனம் இதே மாதிரி இருக்கிறனால பல சூழ்நிலைகள் பல பிரச்சனைகளை சந்திச்சிருந்தாரு. அந்த பிரச்சனை நேரத்தில் கூட பாசிட்டிவாக திங்க் பண்ணுவார். அதே விஷயத்தை தான் அவரோட ஆடியன்ஸுக்கு நிறைய விஷயம் சொல்லிக் கொடுப்பாரு. ஸோ அவ்வளோ விஷயங்களை நம்ம பார்த்து ஸோ இவ்வளோ கடந்து இவ்வளோ ஒரு 24-25 வயசில் இவ்வளோ ஃபேன்பிட்ஸ் அப்படின்னா ஐ மீன் இன்ஸ்டாகிராமில் 1.8 மில்லியன் ஃபாலோவர்ஸ் அப்படின்றது நான் சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்னு எனக்குள்ள அவர் மேலே வச்சது ஒரு பொறாமல் இருக்குது. ஸோ அவர்கிட்ட நான் நிறைய விஷயம் கற்றுக்கணும். கண்டிப்பாக நம்மளோட ஆடியன்ஸும் இதே மாதிரி அவர்கிட்ட என்ன மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இருக்குன்றதை அப்சர்வ் பண்ணுங்க. ஸோ இளைய தலைமுறைக்கு அடுத்த ஒரு தலைமுறைக்கு அப்துல் கலாமோட கனவை நிறைவேற்றும் விதமாக அவர் எவ்வளோ விஷயம் பாசிட்டிவாக சொல்கிறாரோ அவ்வளோ விஷயங்களை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போங்க. ஸோ இந்த நேம் ஐஸ்வர்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு பின்னாடி வாசல் இருக்காரு. ஆனால் இதெல்லாம் வேண்டாம்னா நம்ம எங்கேயாவது ஸ்டாண்டர்டாக பிஸ்னஸ் பண்ணலாம், நேர்மையாக சம்பாதிக்கலாம், அதுக்கெல்லாம் ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி பேருக்கு பின்னாடி அவர் பெரிய ஐடென்டி இருக்கு. இந்த கம்பெனிஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அது மார்வலஸ் சப்போர்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி என்கரேஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முக்கியமான ரீசன் யார் அப்படின்னா மிஸ்டர் அஜீஸ் அண்ட் டைம் டிராவலர் அருண் அண்ட் நிறைய சப்போர்ட்டிஸ் இருக்காங்க. மிஸ்டர் ஜேபி சவரின்னு சொல்லி அப்புறம் பிரவீன் சொல்லி நிறைய இருக்காங்க. நிறைய சொன்னால் நிறைய பேர் சொல்லிட்டு போனோம். வாசனோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரொம்ப பெருசுங்க. நான் அவரோட ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்திருக்கேன். ஸோ ரொம்ப பாசிட்டிவான கேரக்டர். ஸோ நிறையா விஷயங்களுக்கு என்கரேஜ் பண்ணுவார். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் திருப்பதி அப்படின்னு சொல்லி நிறையா டிஸ்ட்ரிக்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம், அதர் ஸ்டேட்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அந்த எல்லா இடத்துலையும் அவர் ஃபோன் கால்ஸ் வரும். நான் பார்த்ததை என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். அந்த ஃபோன் கால்ஸில் பார்த்தீங்கன்னா அம்மா உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கன்னா, காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியலன்னா, அடுத்த நிமிஷம் கண்ணு எவ்வளோ கண்ணு போடணும், அது கோயம்புத்தூர் ஸ்லாங், அந்த கொங்கு ஸ்லாங்கில் கேட்பாரு. அது பெரிய போதை. அந்த போதை என்னன்னா நம்ம பாக்கெட்லேருந்து ஒருத்தர் 100 ரூபாய் காசு எடுத்து வெளியில் கொடுக்குறதுக்கு ஒரு மனசு வரும் இல்லையா, அதை எடுத்து கொடுக்குறது பெரிய விஷயங்க. அது 100 ரூபாய் உங்களால் ஒரு 100 ரூபாய் ஒருத்தர் எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம். அதே மாதிரி நான் கார் ட்ரைவ் பண்ணுறேன்னா அப்படின்றாரு. ஸோ கார் அவரும் ட்ரைவ் பண்ணுவார், வாசல் ட்ரைவ் பண்ணுவார். அந்த கார் ட்ரைவ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் யாராவது ரோட்டில் வந்து ஐ மீன் சிக்னல் எங்கே இருப்போம், அந்த சிக்னலில் யாராவது கண் கலங்கி வந்துட்டுட்டா கையில் 100 ரூபாய் கிடைக்குதோ 500 ரூபாய் கிடைக்குதோ அந்த விஷயமே இல்லை. 1000 2000 இருந்தாலும் எடுத்து கொடுத்துருவாரு. அதே சேம் தான். ஸோ இந்த டைமில் சொல்லுவாங்க உன் நண்பன் யாருன்னு சொல்லி யாருன்னு சொல்லி. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்ஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டம் தான். அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு அவர் உருவாக்குறதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சில விஷயம் இருக்குது. சமீபத்தில் நிறையா விஷயங்கள் எல்லாருக்கும் நிறைய பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்லையா, மாணவர்கள் நிறைய விஷயங்கள் வரும். எல்லா இடத்துலையும் அவ்வளோ கஷ்டப்படுது தான். அடுத்த நிமிஷம் ஆனால் எங்கன்னா இருக்கீங்க என்ன சாப்பிட போகிறாங்க. அதே தான் சேம் அஜீஸை பொறுத்தவரை என்ன ஒரு சில விஷயங்கள் சொல்லணும். அது அஜீஸோட நான் சேர்த்து சொல்கிறேன், அது இப்போ வேணாம். வாசனை பொறுத்தவரை நிறையா பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. வாசனை வந்து நிறைய பேர் வந்து முன்னுதாரணமாக எடுத்துட்டு நல்லா மேல் நோக்கி அவர் வளரணுன்றது ஆசை. இன்னும் மேலே வரணும். 1.8 மில்லியன் ஃபாலோவர்ஸ்ன்றதுலாம் இன்னைக்கு வந்து பெரிய விஷயம் தான் இந்த ஏஜில். ஸோ அடுத்த கட்டத்துக்கு அவர் முன்னேறி வரணும். அதோட பெரிய விஷயம் என்ன அப்படின்னா டேரக்டர் சார், இந்த மூவியோட டேரக்டர் சார் வாசனையை தொந்தரவுலாம் பண்ணவே இல்லைங்க. அவர் தாங்க எனக்கு கூட பயங்கரமாக தொந்தரவு பண்ணாரு சார். அங்கே பண்ணுறோம் இங்கே பண்ணுறோம். ஆனால் என்னுடைய நிறைய கம்பெனிஸோட சப்போர்ட்ஸ் எல்லாமே அவர் வந்து நிறையா எதிர்ப்பு நட்சத்திரம் கூட சார் இந்த ஈவெண்ட்டை நீங்கள் மதுரை எடுத்து நீங்கள் பண்ணுங்க சார் சொல்லி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக அவர் ஃபஸ்ட்டு நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவர் இல்லாத கான்டாக்ட்ஸ் கிடையாது. ஸோ அதே மாதிரி ப்ரொடியூசர்ஸ் அவங்க கூட சரி சார் லாஸ்ட் டைம் நான் அவங்களை ஐடிங் லாஸ்ட் நைட்டில் பார்த்தேன். ஐ மீன் சென்னையில் பார்த்தப்போ ஒரே ஒரு விஷயம் சொன்னார் சார். சவுத் தமிழ்நாட்டில் டிக்கெட்ஸ் ஆகும் சார், அது வந்து